ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் திருமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஜாதகருடைய மனைவியின் மத்திய ஆயுள் அந்த அமைப்பை, அதாவது அந்த ஜாதகருக்கு மனைவி தற்போது இல்லை, இது எதனால் ஏற்பட்டது என்பதை தான் விளக்க போகிறேன். என்னுடைய சேனலை பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும். பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது உங்கள் மனசில் உள்ள சந்தேகங்கள், பொது சந்தேகங்களுக்குமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் எப்போவுமே இது பயனாளிகளுக்கு பலன் சொல்லும்போது கிரக விளக்கத்தோட தெளிவாக தான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கல்வியிலிருந்து உயர்கல்வி, வேலை, திருமணம், இரண்டாம் திருமண அமைப்புகள், வெளிநாடு செல்லக்கூடியது, ஆன்லைன் வர்த்தகம், எதுவாக இருந்தாலும் தெளிவாக கிரக விளக்கங்களோடு திருக்கணித பஞ்சாங்கப்படி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஜாதகத்துக்கு போகும். இந்த ஜாதகர் பிறந்தது 15/5/1966 காலை 7:10 திருச்சியில் பிறந்திருக்காருங்க. பூரட்டாதி 3ஆம் பாதம், கும்பராசி, ரிஷப லக்னம், ஜெயபிரை தசமி அமைப்பில் ஒளி இழந்த நிலையில் இருக்காரு. இப்போ நம்ம அதாவது சொல்கிறேன், ஒரு வீடியோவில் ஒரு ஜாதகம் ஒருத்தர் பார்க்குறாங்க, அவங்க அனுமதியோடவே நம்ம இந்த வீடியோக்களை போடுறோம். அதில் பல விஷயங்கள் இருக்கும்ல, ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு வீடியோ போட்டால் உங்களுக்கு தெளிவாக அது தெரியுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறதுங்க. ஜோதிடத்தில் எனக்குன்னு, அதாவது என்னுடைய குருநாதருடைய விதிகளை வைத்து தான் நான் சொல்கிறேன்னாலும் எனக்குன்னு ஒரு பாணி இருக்குல்ல, அந்த மாதிரி அமைப்பில் தான் நான் இதை செஞ்சுட்டு வர்றேன். இந்த ஜாதகருக்கு லக்னம் ரிஷப லக்னம் ஆகுதுங்க. மனைவி இல்லைன்னு ஏழாம் இடம் சுக்கிரனுடைய நிலையை பார்க்கணுங்க. 7ஆம் இடத்துல, அதாவது ராகு கேது வந்துட்டாலே ஒரு சிக்கலான சமாச்சாரம். அதற்கடுத்து இந்த கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் செவ்வாய் புதனோடு சேரவே கூடாது. அப்போ ஒரு கிரகம் செவ்வாய் புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது, அதாவது காரக விஷயங்களை கொடுத்துரும், ஆதிபத்திய கெடுதல்களை பண்ணும் இந்த ஜாதகம் தாங்க. அப்போ செவ்வாய் புதனோடு சேர்ந்ததுனால இவர் காவல்துறையில் இருந்திருக்காரு, அதை கொடுத்துருச்சு. அதே நேரத்தில் ஆதிபத்திய விசேஷம் இருக்குல்ல, 7ஆம் ஆதிபத்தியம் தானே செவ்வாய். அப்போ அங்கே கேது இருந்து அதை பெருசாக்குது. ராகு கேதுக்களுடைய நிலையை நம்ம துல்லிதமாக யோகத்தை செய்தா அந்த இடத்த கெடுக்குதா வளர்க்குதாங்கிறதெல்லாம் ஒரு நுட்பங்கள். அப்போ இந்த செவ்வாய் புதனோட சேர்ந்த அம்சத்தில் 7ஆம் பாவாதிபதி சேர்ந்துட்டாரு. லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் சனியோடு சேர்ந்துட்டாருங்க. இது ஒரு முக்கியமான காரணம். பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரிய ராவோட சென்றார் பாருங்க. அப்ப லக்கணத்துக்கும் இருட்டுக்கள் வருது. 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் புதன் சேர்ந்தது தப்புன்னு, 7ஆம் அதிபதி செவ்வாய் புதன் சேர்ந்தது தவறு. சுக்கிரனோட சனி சேர்ந்தது, கலத்தர காரகன் சேர்ந்தது தவறு. அதே மாதிரி அதாவது சில ஜாதகங்கள்ல ஒரு தோஷமான அமைப்பா இருக்கும் பொழுது ராசிக்கு நம்ம பார்த்தோம். அப்ப ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியனும் ராகோட சேர்ந்துட்டாருங்க. இதனாலதான் இவங்களுடைய ஆயுளுக்கு இந்த மனைவி இருக்க முடியல அப்படிங்கிற அமைப்புங்க. இது ஒரு கஷ்டமான சமாச்சாரம் தான். இருந்தாலும் விதி அமைப்பை நம்ம விளக்கி சொல்ல வேண்டியது நம்ம ஜோதிடருடைய கடமை. மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜோதிட விளக்கங்கள் எதுவானாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.